வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் 10th சோஷியல் சயின்ஸில் வர யூனிட் 3 ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபுல்லாக பார்க்கலாம். அண்ட் இந்த லெசனும் சென்ட்ரல் கவர்மெண்ட் போல தான் 3 பிரான்ச்சஸ் கொண்டது: எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி. அண்ட் பார்ட் 1ல் எக்ஸிக்யூட்டிவ் ஃபுல்லாக பார்த்துடலாம். பார்ட் 2ல் லெஜிஸ்லேச்சர் அண்ட் ஜுடிஷியரி பற்றி ப்ரீஃபாக பார்ப்போம். அண்ட் இந்த லெசனில் கொடுத்துருக்க நோட்ஸ்க்கான பிடிஎஃப்பும் புக்குக்கான பிடிஎஃப்பும் ஹைலைட் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ லெசனுக்குள்ளே போகலாம். இன்ட்ரடக்ஷன். யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ் ரெண்டுக்குமே செப்பரேட் அட்மினிஸ்ட்ரேஷன் கொண்ட ஒரு ஃபெட்ரல் கவர்மெண்ட்டை தான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவைட் பண்ணுது. ஃபெட்ரல் அப்படின்னா கூட்டாட்சி. அதாவது நம்ம நாட்டில் ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுமே சேர்ந்து தான் அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை எடுப்பாங்க. ஸோ இது மாதிரி சேர்ந்து ஆட்சி பண்ணுறது தான் கூட்டாட்சி அரசு முறை. அண்ட் நம்ம இந்தியாவில் 28 ஸ்டேட்ஸ், 9 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது. நம்ம இந்தியாவோட நேஷ்னல் கேபிட்டல் டெல்லி. போத் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ் ரெண்டுக்குமே எப்படி ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவைட் பண்ணுது. எல்லா ஸ்டேட்ஸ்க்குமே யூனிஃபார்ம் ஸ்ட்ரக்சரை தான் கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அண்ட் இதை பற்றி பார்ட் 6 ஆர்டிக்கல் 152 to 237 ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு மட்டும் செப்பரேட்டாக ஆர்டிக்கல் 370 தான் அதோட கவர்மெண்ட் ரூல்ஸை பற்றி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சென்டர் போலவே ஸ்டேட்க்கும் 3 பிரான்ச்சஸ் கொண்ட ஸ்ட்ரக்சர் தான். அது என்னென்னா எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் அண்ட் ஜுடிஷியரி. அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்னா நிர்வாகம். நம்ம ஸ்டேட்டை நிர்வகிக்கிறது யார் யார்? கவர்னர், சிஎம் அண்ட் மினிஸ்டர்ஸ். ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு மட்டும் செப்பரேட் கான்ஸ்டிடியூஷன் மேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை 17th November 1957 அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து 26th Jan 1957 நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் மத்தியில் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு மட்டும்தான் நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை கொடுக்குது. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸ்டேட்ஸ் எடுக்கிற கொள்கைகளும் அண்ட் அவங்க கொடுக்குற அந்த கடமைகளும் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு பொருந்தாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸான ரைட் டு ப்ராப்பர்ட்டி கூட நம்ம மற்ற ஸ்டேட்ஸ் ஃபாலோ பண்ணுற கான்ஸ்டிடியூஷனில் ரிமூவ் பண்ணாலும் இன்னமும் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. டூ யூ நோ, சென்டருக்கும் ஸ்டேட்ஸ்க்கும் உள்ள ரிலேஷன்ஸை அனலைஸ் பண்ணுறதுக்கு அமைக்கப்பட்டது தான் சர்க்காரியா கமிஷன்ஸ். அண்ட் இந்த கமிஷன் கவர்னரை எப்படி அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஃபாலோவிங்கில் வரதை சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஒன், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் மாநில சட்டமன்றம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்க பட்டியல் படி. அப்படி இல்லைன்னா சீஃப் மினிஸ்டர் ஒப்புதலோட ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்க பட்டியல் படி. அப்படி இல்லைன்னா ஸ்டேட் சீஃப் மினிஸ்டரோட கன்சல்டேஷனோட ஆலோசித்துட்டு கவர்னராக அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு இந்த கமிஷன் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், எக்ஸிக்யூட்டிவ். எக்ஸிக்யூட்டிவ் அண்டரில் வர கவர்னர், சிஎம் அண்ட் மினிஸ்டர்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், கவர்னர். எப்படி யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்டாக பிரசிடெண்ட் இருந்தாரோ அதே போல் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் கான்ஸ்டிடியூஷனல் ஹெட்டாக கவர்னர் தான் இருக்கார். அண்ட் ஸ்டேட்டை கவர்னர் பெயரளவில் தான் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறாரு. ஜென்ரலாக எல்லா ஸ்டேட்ஸ்க்குமே செப்பரேட்டாக கவர்னர் இருந்தாலும் சுச்சுவேஷனுக்கு ஏற்றபடி ஒரே பர்சனை 2-3 ஸ்டேட்ஸ்க்கும் கவர்னராக அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். அண்ட் ஆர்டிக்கல் 154 கவர்னரோட எக்ஸிக்யூட்டிவ் பவர் நிர்வாக அதிகாரத்தை ப்ரொவைட் பண்ணுது. ஆர்டிக்கல் 154(1) கான்ஸ்டிடியூஷன் படி கவர்னர் அவரோட அதிகாரத்தை டைரக்டாவோ இல்லை அவர் கீழே உள்ள ஆஃபீஸர்ஸ், சபார்டினேட் ஆஃபீஸர்ஸ் மூலமாகவோ பயன்படுத்தலாம். அப்பாயின்மெண்ட். கவர்னரை அப்பாயிண்ட் பண்ணுறது பிரசிடெண்ட் தான். அண்ட் கவர்னரோட யூஷுவல் டேர்ம், பதவி காலம் எவ்வளோனா 5 years. பட் பிரசிடெண்ட் விருப்பப்பட்டார் அப்படின்னா அந்த பதவியை அவங்க கண்டினியூ பண்ணலாம். அண்ட் அவரோட சொந்த ஊருக்கே, கவர்னரோட சொந்த ஊருக்கே அவர் கவர்னராக போஸ்ட் பண்ண முடியாது. அண்ட் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு பிரசிடெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார். எந்த டைம் வேணாலும் கவர்னர் ரிசைன் பண்ணலாம். பட் பிரசிடெண்ட்டை ரிசிக்னேஷன் ஃபார்ம் கொடுத்துட்டு தான் ரிசைன் பண்ணணும். கவர்னரை ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் சட்டமன்றத்துக்கோ நீதிமன்றத்துக்கோ எந்த ஒரு பங்கும் கிடையாது. ஒரே பர்சனை கவர்னராக எத்தனை முறை வேணாலும் அப்பாயிண்ட் பண்ணலாம். ஒரு பர்சனை கவர்னராக அப்பாயிண்ட் பண்ண 2 கன்வென்ஷன்ஸை ஃபாலோ பண்ணணும். கன்வென்ஷன்ஸ் அப்படின்னா மரபுகள். ஃபர்ஸ்ட் ஒன்,
கவர்னரை எந்த ஸ்டேட் அப்பாயிண்ட் பண்ணுறோமோ அந்த ஸ்டேட் அவரோட சொந்த ஊராக இருக்கக்கூடாது. அண்ட் செகண்ட் ஒன், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு ஒருத்தர் நேமை அவங்களே ப்ரப்போஸ் பண்ணணும். அண்ட் ஆர்டிக்கல் 158(3)A படி ஒரே கவர்னர் 2-3 ஸ்டேட்ஸ்க்கும் இருக்கலாம். அண்ட் அதுக்கான சேலரியும் படிக்காசுகளையும் அந்த ஸ்டேட்ஸே பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிறத பிரசிடெண்ட் ஒரு ஆணையின் மூலமாக தீர்மானிக்கலாம். நெக்ஸ்ட் குவாலிஃபிகேஷன்ஸ். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிக்கல் 157 அண்ட் 158ல கவர்னர் போஸ்ட்டுக்காக ஃபாலோவிங்கில் வர பாயிண்ட்ஸ் எல்லாம் எலிஜிபிள் ரெக்குவயர்மெண்ட்ஸாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன், இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். செகண்ட் ஒன், 35 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அண்ட் தேர்ட் ஒன், சட்டமன்றத்திலேயோ நாடாளுமன்றத்திலேயோ மெம்பராக இருக்கக்கூடாது. இன்கேஸ் மெம்பராக இருந்தாங்க அப்படின்னா அவங்க கவர்னராக பதவி ஏற்றுக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக வெக்கேட் ஆகிரும். அண்ட் ஃபோர்த்து ஒன், ப்ராஃபிட் தர எந்த வேலையிலையுமே அவங்க இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட், பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கவர்னர். கவர்னர் தான் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவோட ஹெட். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஏராளமான அதிகாரங்களும் வழங்கியிருக்காங்க. ஆர்டிக்கல் 163 படி சிஎம் தலைமையில் நடக்கிற அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து ஆலோசித்து விட்டு தான் சர்டன் கேசஸ் தவிர மற்ற எல்லா விஷயத்துக்கும் அவரோட அதிகாரத்தை பயன்படுத்துகிறாரு. ஒரு ஸ்டேட்டோட எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்டாக நிர்வாகத் தலைவராக கவர்னருக்கான ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பவர்ஸ் பணிகள் மற்றும் அதிகாரங்களை பற்றி ஒரு 6 டிவிஷனல் கொண்ட பவர்ஸ் டிவிஷனாக கொடுத்துருக்காங்க. பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு ஒன், எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ். கவர்னருக்கு ஸ்டேட் ஆள்ற நிர்வாக அதிகாரங்களை கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் அந்த அதிகாரத்தை டைரக்டாவோ இல்லை அவர் கீழே உள்ள சபார்டினேட் ஆஃபீஸர்ஸ் மூலமாகவோ அவர் செயல்படுத்துவார். அண்ட் ஸ்டேட்டோட நிர்வாக தலைவராக கவர்னர் தான் இருக்கார். ஸ்டேட்டில் நடக்கிற எல்லா நிர்வாகமுமே கவர்னர் பேரில் தான் நடக்குது. அண்ட் கவர்னருக்கான நிர்வாக அதிகாரத்தை பற்றியும் அதற்கான பணிகளை பற்றியும் பார்ப்போம். அண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எம்எல்ஏஸ் அதிகமாக இருக்கிற மெஜாரிட்டி பார்ட்டியோட லீடரை சீஃப் மினிஸ்டராக கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் சீஃப் மினிஸ்டரோட அறிவுரைப்படி அமைச்சரவைக்கான மெம்பர்ஸையும் கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணணும். அண்ட் தேர்ட் பாயிண்ட், அட்வொகேட் ஜென்ரல். வழக்கறிஞர் ஸ்டேட்டோட அட்வொகேட் ஜென்ரலாக அப்பாயிண்ட் பண்ணுறது கவர்னர் தான். அண்ட் இவங்களுக்கான ரெம்யூனரேஷன் அப்படின்னா ஊதியத்தை தீர்மானிக்கிறதும் கவர்னர் தான். கவர்னரோட விருப்பப்படி அட்வொகேட் ஜெனரலோட பணிக்காலம் நீடிக்கும். ஃபோர்த்து பாயிண்ட், பிஎஸ்சி. ஸ்டேட் பிஎஸ்சியோட சேர்மன் அண்ட் மெம்பர்ஸை கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணணும். அண்ட் இவங்களை ரிமூவ் பண்ணுறதுக்கான பவர் கவர்னருக்கு கிடையாது. அது பிரசிடெண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்குது. அண்ட் ஃபிஃப்த்து பாயிண்ட், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனரை அப்பாயிண்ட் பண்ணுற பொறுப்பும் கவர்னருக்கு தான். அண்ட் அவங்க சர்வீஸோட கண்டிஷன்ஸும் அவங்க ஆஃபீஸ் பற்றியும் தீர்மானிக்கிறது கவர்னர் தான். இவங்களை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஹைகோர்ட் ஜட்ஜை எப்படி ரிமூவ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் எலெக்ஷன் கமிஷனரை ரிமூவ் பண்ணுவோம். அண்ட் சிக்ஸ்த்து பாயிண்ட் என்னென்னா, யூனிவர்சிட்டிஸ் ஆஃப் சான்சலர்ஸ் அப்படின்னா பல்கலைக்கழக வேந்தர். கவர்னர் தான் பல்கலைக்கழக வேந்தராக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் துணைவேந்தர்களையும் அவர் அப்பாயிண்ட் பண்ணுறாரு. எப்போ ஒரு ஸ்டேட்க்கு எமர்ஜென்சி டயத்தில் பிரசிடென்ட் ரூல்ஸ் வருதோ அப்போ பிரசிடென்ட் பார்வையில் கவர்னரே அந்த ஸ்டேட்டை டைரக்டாக ரூல் பண்ணுறாரு. செகண்ட் ஒன், லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் சட்டமன்றத்தில் கவர்னர் இன்டெக்ரல் பார்ட்டாக இருக்கிறாரு. பட் அவரால் அந்த லெஜிஸ்லேச்சரில் இருக்க 2 ஹவுஸ்லேயுமே மெம்பராக இருக்க முடியாது. அவர் மெம்பராக இல்லாத போதும் ஃபாலோவிங்கில் வர லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் கவர்னருக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கூட்டத்தை கூட்டுறதுக்கும் அதை ஒத்தி வைக்கிறதுக்குமான ரைட்ஸ் கவர்னருக்கு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லை, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டமன்றத்தை கலைக்கிறதுக்கான பவரும் கவர்னருக்கு இருக்குது. அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் ஜெனரல் எலெக்ஷனுக்கு அப்புறம் கண்டக்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு செஷனும் எவ்ரி இயர் ஸ்டார்டிங்கில் நடக்கிற ஃபஸ்ட்டு செஷனும் அட்ரஸ் பண்ணுறது கவர்னர் தான். அண்ட் தேர்ட் ஒன், லெஜிஸ்லேச்சரில் ஏதாவது பில் மசோதா பெண்டிங்கில் இருந்தது அப்படின்னா அந்த லெஜிஸ்லேச்சரில் உள்ள ஹவுஸ்க்கு மெசேஜ் சென்ட் பண்ணி அதை கிளியர் பண்ணுறது சொல்கிறதுக்கான பவர் கவர்னருக்கு இருக்குது. அண்ட் ஃபோர்த்து பாயிண்ட், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர், சபாநாயகர் அண்ட் துணை சபாநாயகர் சீட் வேக்கண்டாக இருக்கையில் அதே லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ஏதோ ஒரு மெம்பரை கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணி அவங்களையே தலைமை ஏற்றுக்க சொல்லலாம். அண்ட் ஃபோர்த்து பாயிண்ட், ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டிலேருந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு ஒரு மெம்பரை கவர்னர் நாமினேட் பண்ணலாம். அண்ட் ஃபிஃப்த்து பாயிண்ட்,
6ல் ஒரு பங்கு மெம்பர்ஸ் தான் லிட்ரேச்சர், சயின்ஸ், ஆர்ட், சோஷியல் சர்வீஸ் இதில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்கள கவர்னர் நாமினேட் பண்ணலாம். அண்ட் 7th பாயிண்ட், லெஜிஸ்லேச்சரில் இருக்க மெம்பர்ஸ்க்கான டிஸ்குவாலிஃபிகேஷனை எலெக்ஷன் கமிஷனோட கன்சல்ட் பண்ணிட்டு தான் கவர்னர் டிசைட் பண்ணுவார். அண்ட் 8th பாயிண்ட், கவர்னர் சைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் லெஜிஸ்லேச்சரில் பாஸ் பண்ண பில் ஒரு சட்டமாக வெளிவர முடியும். அண்ட் ஏற்கனவே பாஸ் பண்ண பில்லை கவர்னருக்கு ஒப்புதலுக்காக சென்ட் பண்ணும்போது அவருக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று அதில் சைன் பண்ணலாம், அப்படி இல்லைனா லெஜிஸ்லேச்சருக்கே மறுபரிசீலனைக்காக ரிட்டர்ன் பண்ணலாம். அண்ட் 9th பாயிண்ட், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பாஸ் பண்ண ஒரு பில் ஸ்டேட் ஹைகோர்ட்டுக்கு தீங்கு விளைவித்தால் அந்த பில்லை பிரசிடெண்ட்டுக்கு பரிசீலனைக்காக அனுப்பி கவர்னர் அந்த பில்லை கண்டினியூ பண்ண விடாமல் தடுத்து நிறுத்தலாம். அண்ட் 10th பாயிண்ட், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் நடைபெறாமல் இருக்கும்போது அவசர சட்டத்தை ஆர்டிக்கல் 213 படி கவர்னர் பிறப்பிக்கலாம். அப்படி பிறப்பித்த ஆர்டினன்ஸை லெஜிஸ்லேச்சர் 6 மந்த்துக்குள்ளே அப்ரூவ் பண்ணணும். அந்த ஆர்டினன்ஸை எப்போ வேணாலும் கவர்னர் வித்ட்ரா பண்ணலாம். அண்ட் லாஸ்ட் பாயிண்ட், நிதிநிலை குழு, தேர்வாணைய குழு, அந்த தணிக்கை குழு, அந்த ஸ்டேட் சம்மந்தப்பட்ட எல்லா அக்கௌண்ட்ஸ் ஆனுவல் ரிப்போர்ட்ஸும் கவர்னர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் சப்மிட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் ஒன், ஃபினான்ஷியல் பவர். ஆனுவல் பட்ஜெட் அப்படின்னா வரவு செலவு கணக்குகள். அதை ப்ரிப்பேர் பண்ணி லெஜிஸ்லேச்சரில் இன்ட்ரடியூஸ் பண்ணுற டியூட்டியை கான்ஸ்டிடியூஷன் கவர்னருக்கு தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அண்ட் 2nd பாயிண்ட், ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை லெஜிஸ்லேச்சரில் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கான காரணமும் கவர்னர் தான். அண்ட் 3rd பாயிண்ட், சப்ளிமெண்ட்ரி பட்ஜெட், துணை வரவு செலவுகளை தேவைப்பட்டால் ஃபினான்ஸ் மினிஸ்டர் மூலமாக கவர்னர் லெஜிஸ்லேச்சரில் ப்ரெசென்ட் பண்ணலாம். அண்ட் 4th பாயிண்ட், லெஜிஸ்லேச்சரில் மணி பில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா கவர்னர் ரெக்கமெண்டேஷன் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். 5th பாயிண்ட், கவர்னரோட ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் நிதி ஒதுக்கீடு பண்ண முடியாது. அண்ட் 6th பாயிண்ட், எதிர்பாராத செலவு நம்ம ஸ்டேட்டில் ஏற்படும் போது ஸ்டேட் கண்டிஜென்சி கன்சிஸ்டன்சி இருக்குது. ஸ்டேட் கண்டிஜென்சி ஃபண்ட்லேருந்து ஒரு தொகையை எடுத்து கொடுக்கறதுக்கான பவர் கவர்னருக்கு இருக்குது. அண்ட் லாஸ்ட் பாயிண்ட், எவ்ரி 5 இயர்ஸ்க்கும் பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டிஸோட ஃபினான்ஷியல் பொசிஷனை ரிவ்யூ பண்ணுறதுக்காக ஃபினான்ஸ் கமிஷனை கவர்னர் செட் பண்ணுவார். நெக்ஸ்ட், ஜுடிஷியல் பவர். ஸ்டேட்ஸோட அட்டார்னி ஜெனரல், தலைமை வழக்கறிஞர் அண்ட் சபார்டினேட் கோர்ட் ஜட்ஜஸ் எல்லாரையுமே கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணுறாரு. அண்ட் 3rd பாயிண்ட், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸோட ப்ரமோஷன்ஸ், அப்பாயின்மெண்ட், போஸ்டிங்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டேட் ஹைகோர்ட்டோட கன்சல்ட் பண்ணிட்டு தான் கவர்னர் டிசைட் பண்ணுறாரு. அண்ட் ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ், தலைமை நீதிபதிகளெல்லாம் பிரசிடெண்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். கவர்னர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் பிரசிடெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுவார். அண்ட் லாஸ்ட் பாயிண்ட், குற்றவாளிகள் கொடுக்குற கருணை மனுப்படி அவங்களோட பனிஷ்மெண்ட்டை குறைக்கிறதுக்கும் அண்ட் தள்ளுபடி பண்ணுறதுக்குமான பவரும் கவர்னருக்கு இருக்குது. நெக்ஸ்ட், டிஸ்கிரிஷனரி பவர். ஏதோ ஒரு பில்லை பிரசிடெண்ட் பரிசீலனைக்காக சென்ட் பண்ணிவிட்டு அந்த பில்லை கவர்னர் நிறுத்தி வைக்கலாம். அண்ட் ஸ்டேட்க்கு பிரசிடெண்ட் ரூல்ஸ் தேவைப்பட்டால் கவர்னர் ரெக்கமெண்ட் பண்ணலாம். அண்ட் 3rd ஒன், ஸ்டேட் சம்மந்தமான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் மேட்டர்ஸ் எல்லாத்தையுமே சிஎம்கிட்ட கவர்னர் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் 4th ஒன், ஜென்ரல் எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் ஒரு பார்ட்டியில் மெஜாரிட்டி இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு பார்ட்டிலேருந்து லீடரை அப்பாயிண்ட் பண்ணி மேற்கொண்டு ஸ்டேட்டை ரூல் பண்ண சொல்லலாம். அண்ட் நம்பிக்கை வாக்கெடுப்பும் போது பெரும்பான்மை மெஜாரிட்டி இல்லை அப்படின்னா அமைச்சரவையை டிஸ்மிஸ் பண்ணுற பவர் கவர்னருக்கு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லை, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அமைச்சரவை அதோட மெஜாரிட்டியை இழந்துட்டா சட்டமன்றத்தை கலைக்கிற அளவுக்கு கவர்னருக்கு பவர் உண்டு. நெக்ஸ்ட், எமர்ஜென்சி பவர்ஸ். ஸ்டேட் கவர்மெண்ட் கான்ஸ்டிடியூஷன் படி செயல்படலை அப்படிங்கிறத கவர்னர் சாட்டிஸ்ஃபை ஆனார் அப்படின்னா ஆர்டிக்கல் 356 அண்டரில் அவர் பிரசிடெண்ட் ரூல்ஸை ரெக்கமெண்ட் பண்ணலாம். அண்ட் பிரசிடெண்ட் மேற்பார்வையில் ஸ்டேட்டை கவர்னர் தான் ரூல் பண்ணுவார். நெக்ஸ்ட், ப்ரிவிலேஜஸ் ஆஃப் கவர்னர். ப்ரிவிலேஜஸ் அப்படின்னா சலுகைகள். ஆர்டிக்கல் 361 படி ஃபாலோவிங்கில் வரதெல்லாம் கவர்னருக்கான ப்ரிவிலேஜஸ். கவர்னர் அவரோட பர்ஃபார்மன்ஸ்க்காக எந்த ஒரு கோர்ட்லேயும் பதில் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அண்ட் கவர்னர் பதவி காலத்தில் இருக்கையில் அவருக்கு அகைன்ஸ்டாக கிரிமினல் கேசஸ், சிவில் கேசஸ் எதுவும் போட முடியாது. கிரிமினல் கேசஸ்னால் குற்றவியல், சிவில் கேசஸ்னால் உரிமையியல். அண்ட் அவர் பதவியில் இருக்கும்போது எந்த ஒரு கோர்ட்டும் அவரை அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற இஷ்யூவை சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக கவர்னர் பதவியில் இருக்கையில் அவருக்கு அகைன்ஸ்டாக எந்த ஒரு கேஸுமே போட முடியாது. இதுவரையும் கவர்னர் பற்றி பார்த்தோம். இனி
சீஃப் மினிஸ்டரை பற்றி பார்ப்போம். கான்ஸ்டிடியூஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்க பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஸ்கீம் படி கவர்னர் பேரளவில் தான் ஒரு நிர்வாகியாக இருக்கார். அண்ட் சிஎம் தான் நம்ம ஸ்டேட்கே உண்மையான நிர்வாகி. அதர் வேர்ட்ஸில் சொல்லணும்னா ஸ்டேட்டோட ஹெட் கவர்னர் தான். அண்ட் கவர்மெண்ட்கே ஹெட் சீஃப் மினிஸ்டர் இருக்கார். நெக்ஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் ஆஃப் சீஃப் மினிஸ்டர். சிஎம்மை கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். எந்த பார்ட்டியில் மெஜாரிட்டி எம்எல்ஏ இருக்காங்களோ அந்த பார்ட்டியோட லீடர் தான் சிஎம் ஆக முடியும். அண்ட் எந்த பார்ட்டிலையும் மெஜாரிட்டி எம்எல்ஏ இல்லை அப்படின்னாலோ இல்லை மெஜாரிட்டி இருந்தும் அந்த பார்ட்டி லீடர் எலெக்ட் பண்ண தவறினாலோ பிரசிடெண்ட் அவரோட பவரை யூஸ் பண்ணி ஒரு பெரிய பார்ட்டிலேருந்து ஒரு லீடரை இன்வைட் பண்ணுவார். அண்ட் மேற்கொண்டு அவங்க ஸ்டேட்டை ரூல் பண்ணுவாங்க. அப்படி இன்வைட் பண்ண லீடர் அவரோட மெஜாரிட்டியை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்குது அப்படின்ட்டு கவர்னர் சொன்ன பீரியடுக்குள்ளே ப்ரூவ் பண்ணணும். அண்ட் சிஎம்மோட பதவிக்காலம் ஃபிக்ஸ்டு கிடையாது. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் மெம்பர்ஸோட சப்போர்ட் மெஜாரிட்டியை மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா அவங்க சிஎம்மை கண்டினியூ பண்ணலாம். லாஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க ரிசைன் பண்ணணும். அண்ட் மற்ற மினிஸ்டர்ஸ்க்கு எத்தனை பதவிக்காலம் இருக்கோ அதே பதவிக்காலம் தான் சிஎம்க்கும் நீடிக்கும். 5 years தான் அந்த பதவிக்காலம். பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர். சிஎம் தான் ஸ்டேட்டோட ரியல் எக்ஸிக்யூட்டிவ். அண்ட் அவங்க பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம். அவங்களோட பவர்ஸும் ஃபங்க்ஷன்ஸும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், கவர்னர், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரை பொறுத்து ரிலேட் பண்ணி மாறும். அண்ட் ஆல்சோ அதர் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பவர்ஸும் கொடுத்துருக்காங்க. இதை டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் ரிலேட்டிங் டு த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். அமைச்சரவையை பொறுத்து சிஎம்மோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், கவர்னர் மினிஸ்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது சிஎம்மோட அறிவுரையை தான் கேட்குறாரு. அண்ட் செகண்ட் ஒன், மினிஸ்டர்ஸ்க்கான துறைகளை சிஎம் தான் அலோகேட் பண்ணுறாரு. அண்ட் அவரோட அமைச்சகத்தை அவர் விருப்பப்படி மாற்றி அமைச்சுக்கிறாரு. அண்ட் ஃபோர்த் ஒன், மினிஸ்டரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் அந்த மினிஸ்டர் ரிசைன் பண்ண சொல்கிறாரு. அப்படி இல்லைன்னா கவர்னர்கிட்ட சொல்லி டிஸ்மிஸ் பண்ண சொல்கிறாரு. அமைச்சரவையோட மீட்டிங்ஸை தலைமையேற்று நடத்துறது மட்டும் இல்லாமல் அந்த மீட்டிங்ஸோட டெசிஷன்ஸையும் சிஎம்ஏ எடுக்கிறாரு. அண்ட் மினிஸ்டருக்குள்ளே ஏற்படுற குழப்பங்களை தன்னோட ரெசிக்னேஷன் மூலமாக சிஎம் கிளியர் பண்ணுறாரு. அண்ட் மினிஸ்டர்ஸோட நடவடிக்கைகளை கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக டைரக்ட் பண்ணி ரூல் பண்ணுறாரு. செகண்ட் ஒன், ரிலேட்டிங் டு த கவர்னர். கவர்னரை பொறுத்து சிஎம்க்கான பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை பார்ப்போம். கவர்னருக்கும் மினிஸ்டர்ஸ்க்கும் தொடர்பு பலமாக இருக்கிறவர் தான் சிஎம். அண்ட் ஃபாலோவிங்கில் வர எல்லாரையுமே கவர்னர் சிஎம்மோட அறிவுரைப்படி தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. அட்வொகேட் ஜெனரல், அரசு வழக்கறிஞர், எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், பிளானிங் கமிஷன், ஃபினான்ஸ் கமிஷனுக்கான சேர்மன் அண்ட் மெம்பர்ஸையும் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. தேர்ட் ஒன், ரிலேட்டிங் டு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். சட்டமன்றத்தை பொறுத்து சிஎம்மோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்ப்போம். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கூட்டத்தை கூட்டவோ ஒத்தி வைக்கவோ கவர்னர் சிஎம்மோட அறிவுரையை தான் கேட்குறாரு. அண்ட் கவர்மெண்ட் பாலிசிஸை சிஎம் தான் அனௌன்ஸ் பண்ணுவார். அண்ட் ஆல்சோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸில் பில்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது கூட சிஎம் தான். அண்ட் லாஸ்ட் ஒன், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை எப்போ வேணாலும் டிசொல்யூட் பண்ண சொல்லி கவர்னருக்கு சிஎம் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. அண்ட் ஃபோர்த் ஒன், சீஃப் மினிஸ்டரோட அதர் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பவர்ஸை பார்ப்போம். ஆளும் கட்சியோட தலைவராக சீஃப் மினிஸ்டர் தான் அவரோட பார்ட்டியை கண்ட்ரோல் பண்ணி அதோட டிசிப்ளின்ஸையும் டெவலப் பண்ணணும். அண்ட் செகண்ட் ஒன், ஸ்டேட்டோட லீடராக சிஎம் தான் பீப்புளோட டிமாண்ட்ஸை கன்சிடர் பண்ணணும். தேர்ட் ஒன், ஒரு பொலிட்டிக்கல் ஹெட்டாக சிஎம் தான் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டை சூப்பர்வைஸ் பண்ணி ஒருங்கிணைந்த சமூகமாக மாற்றுறாரு. அண்ட் லாஸ்ட் ஒன், மாநில அரசு சுமூகமாக நடக்கிறதுக்கு யூனியன் கவர்மெண்ட்டோட ஒரு நல்ல உறவை மேற்கொள்கிறாரு சிஎம். நெக்ஸ்ட்டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். அமைச்சரவை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு பொறுப்பானது. அண்ட் அமைச்சரவை மெம்பர்ஸ் எல்லாருமே ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் மெம்பர்ஸாகவும் இருக்கணும். மெம்பர்ஸாக இல்லைன்னா 6 monthsக்குள்ளே மெம்பர்ஸ் ஆகிடணும். எல்லா மினிஸ்டர்ஸும் ஒரு டீமாக சிஎம்க்கு அண்டரில் ஒர்க் பண்ணுறாங்க. சிஎம்க்கு பதவிக்காலம் எவ்வளோ நாள் நீடிக்குமோ அவ்வளவு நாளும் மினிஸ்டர்ஸும் பவரில் இருப்பாங்க. நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன்ஸ், தீர்மானம் நம்பிக்கை இல்லாத தீர்மானம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஸ்டேட் மினிஸ்டர் எல்லாரும் ரிசைன் பண்ணிடுவாங்க. ஆர்டிகல் 163 படி கவர்னருக்கு ஆலோசனை வழங்கத்தான் அமைச்சரவை உருவாக்குனதா வழி செய்யுது.
அண்ட் ஆர்டிக்கல் 163(1) சிஎம் தலைவராக கொண்ட மினிஸ்டர்ஸ் எல்லாருமே கவர்னருக்கு தேவைப்படும் போது உதவி செய்யணும், ப்ளஸ் ஆலோசனையும் வழங்க வேண்டும். மினிஸ்டர்ஸை பொறுத்த அதர் ப்ரொவிஷன்ஸ் பார்க்கலாம். ஆர்டிக்கல் 164(1) படி சிஎம்மோட அட்வைஸோட தான் பிரசிடென்ட் மினிஸ்டரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. அண்ட் மினிஸ்டரோட பதவிக்காலம் பிரசிடெண்ட்டோட விருப்பப்படி நீடிக்கும். கவுன்சில்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பவர்ஸ் பார்ப்போம். பாலிசிஸை ஃபார்முலேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் செகண்ட் ஒன், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ப்ரோக்ராம்ஸ் டிசைட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டன்ட் பில் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அண்ட் தேர்ட் ஒன், ஃபினான்ஷியல் பாலிசிஸ் கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டேக்ஸ் டிசைட் பண்ணுறாங்க. அண்ட் ஃபோர்த் ஒன், சோஷியோ எக்கனாமிக் சேஞ்ச் படி ஸ்டேட்டுக்கான வேரியஸ் ஃபீல்ட்ஸை மேக் பண்ணுறாங்க. அண்ட் ஃபிஃப்த்து ஒன், இம்பார்ட்டன்ட் ஹெட்ஸை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் சிக்ஸ்த்து ஒன், 2 ஸ்டேட்ஸ்க்கும் ஏற்படுற சிக்கலை டிஸ்கஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷனை தீர்மானிக்கிறாங்க. அண்ட் செவன்த்து ஒன், சபார்டினேட் கோர்ட்டுக்கு ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் பண்ண சொல்லி கவர்னருக்கு அறிவுரை கொடுக்குறாங்க. அண்ட் எயித்து ஒன், ஸ்டேட்கான எக்ஸ்பெண்டிச்சர் அறிக்கையை ஃப்ரேம் பண்ணுறாங்க. நைன்த்து ஒன், ஒரு பில் ஆர்டினரி பில்லாக மணி பில்லான்னு டிசைட் பண்ணி அது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அமைச்சரவையில் இருக்க எல்லா மினிஸ்டர்ஸோட பணிகளை கண்ட்ரோல் பண்ணி அண்ட் அதை ஒருங்கிணைக்கிறாங்க. அண்ட் லாஸ்ட்டாக பட்ஜெட்டை மினிஸ்டர்ஸ் அமைச்சரவையில் இருக்க மினிஸ்டர்ஸ் தான் ஃபைனல் பண்ணுவாங்க. இந்த வீடியோக்கான ரீகேப் பார்ப்போம். ஸ்டேட் கவர்மெண்ட் 3 விதமாக வரும்: எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி. அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் அண்டரில் வர கவர்னர், சீஃப் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பற்றி தான் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் செகண்ட் எக்ஸிக்யூட்டிவ். எக்ஸிக்யூட்டிவில் ஃபர்ஸ்ட் கவர்னர் அண்ட் அவரோட அப்பாயின்மெண்ட், குவாலிஃபிகேஷன் அண்ட் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன். இந்த பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் ஒரு 6 டிவிஷனலில் வரும். ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸிக்யூட்டிவ், செகண்ட் லெஜிஸ்லேட்டிவ், தேர்ட் ஃபினான்ஷியல், ஃபோர்த் ஜுடிஷியல் அண்ட் ஃபிஃப்த் டிஸ்கிரிஷ்னரி அண்ட் சிக்ஸ்த் எமர்ஜென்சி. அதுக்கப்புறம் கவர்னரோட ப்ரிவிலேஜஸ் வரையும் கவர்னர் முடிஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பற்றி அண்ட் அவரோட ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பவர்ஸ் பற்றி. அது ஒரு 4 விதமான ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பவர்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை பொறுத்து, அண்ட் செகண்ட் கவர்னர் பொறுத்து, அண்ட் தேர்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பொறுத்து. அண்ட் இது இல்லாமல் மற்ற என்னென்ன இருக்கோ அதெல்லாம் 4th டிவிஷனலில் வந்துடும். இந்த பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் மினிஸ்டர்ஸை பொறுத்து மற்ற ப்ரொஃபஷனல்ஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பவர்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். அண்ட் இதுவரை இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் லெஜிஸ்லேச்சர் அண்ட் ஜுடிஷியரி பற்றி பார்க்கலாம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.